டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கேன். யாரையாவது சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம்னா யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா மக்களவையில் இப்போ 3 மசோதாவை ஒரு 333 எம்பி கலந்துக்கிட்டதுல 126 பேர் எதிர்த்தும் 207 பேர் மெஜாரிட்டிங்கன்னு ஃபைல் பண்ண போறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு 33% எலெக்ஷன்ல போட்டியிடுறதுல இடஒதுக்கீடு, அது தங்கமான விஷயம். ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா மக்களவை தொகுதிகளுடைய மறுவரையறை அப்படின்னு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எம்பி எலெக்ஷன் நடக்குது இல்ல, 2029 நடக்க போது, ஏற்கனவே 24 நடந்துச்சு. அதுல 543 இடங்கள் இருந்தது. இப்ப அதை 850 மாத்த போறாங்க. சரிப்பா, நிறைய எம்பி இருந்தா மக்கள் நல்லதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்துறது வழக்கம். 1951 மாத்தினாங்க, 61 மாத்த, 71 மாத்த போற நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லைங்க இப்படி மக்கள் தொகையை வச்சு எம்பிக்களை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. 25 வருஷம் கழிச்சு 2001 வாஜ்பாய் வந்து சொல்லி அவர் என்ன விட்டார், இன்னொரு 25 வருஷம் தள்ளி வச்சிட்டார். இப்ப 2026 இப்ப பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுது, மக்கள் தொகை வச்சுட்டாங்க, நாங்க எம்பி என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன பாதிப்புனா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்ப 39 எம்பிக்கள் இருக்காங்க. 39ல இருந்து 59 எம்பியா மாறப்போறோம். அப்படியே நீங்க உத்தரப்பிரதேச கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே 80 எம்பி, இப்ப இங்க 120 எம்பியா போறாங்க. இப்ப அவனுக்கும் நமக்கும் உள்ள எம்பிக்களோட வித்தியாசம் மட்டுமே 41ல இருந்து 61 மாறி போச்சு. இப்ப இதனால என்னங்க டிராபேக் அப்படின்னா, ஏற்கனவே நடந்த எலெக்ஷன்ல நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 238 மக்களவை தொகுதிகளில் பிஜேபி 127 இடம் ஜெயிச்சிச்சு. அதே நீங்க சவுத் இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா 130 இடங்கள்ல வெறும் 28 தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இதை விட அந்த ரேஷியோ பக்கம் இருக்குல்ல, அப்ப அங்கே ஆபியஸா வட இந்தியாவில தொகுதிகள் கூடும்போது ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இவன் பூரா பேருடைய வாய்ஸ் இருக்குல்ல, அதை இங்க கேட்கவே கூடாது. 1971 அப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்ம என்ன செஞ்சோம், வீட்டுக்கு நிறைய பிள்ளைலாம் பெற்றுக்கூடாதுப்பா, 1 அல்லது 2 பிள்ளைன்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். பெண்களை படிக்க வச்சோம், வேலைக்கு அமைச்சோம், 1-2 பிள்ளைகளை மட்டும். ஆனா இதே நார்த்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம ஊர்ல மாதிரி மருத்துவமனையோ கல்வி அறிவோ வேற எந்த வசதியோ ஊருக்கு ஊர் பஸ் எதுவும் கிடையாது. பெண்களை வெறும் புள்ள பக்கிற மிஷினாவே வச்சு மக்கள் தொகை மட்டும் அதிகரிச்சிட்டான். இப்ப நீங்க அப்படியே ஜிடிபி எடுத்துக்கோங்களேன், மொத்த இந்தியால தமிழ்நாடு ஜிடிபியில 2வது இடத்துல இருக்கு. இப்ப நம்ம இந்த மக்கள் தொகையை வச்சு, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம அதிகமான டாக்ஸ் கட்டுறோம். அவன் அங்க இருந்து பிழைக்கிறக்கே நம்ம ஊருக்கு தான் வர்றேன், அவன் பெரிய டாக்ஸ் கட்ட போறது இல்லை. ஆனா மக்களவை தொகுதிகள் அதிகரிச்சா நம்ம கட்டுற வரி பூரா அவனுக்கு போய் சேர்ந்தோம். ஆக இந்தியாவோட நலனுக்காக குழந்தைகளை குறைச்சு படிப்பறிவுலையும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு அதிகம் உழைச்ச நமக்கு வாயில லாலிபாப்பு, எதுலையும் கவனம் செலுத்தாம மக்கள் தொகையை மட்டும் பெருக்கி எந்த அறிவையும் வளர்த்துக்காம வெறும் கூட்டம் கூட்டமா இருக்கிற அவனுக்கு நம்ம கட்டுற டாக்ஸ் அப்படியே போய் சேர போகுதுங்கிற அநீதி இருக்குல்ல, இதை இப்ப கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இதை யாரு கேட்க போறாங்கிறதும் தெரியாது. ஆனா இது அமலுக்கு வரப்போகுது. இதைத்தான் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாங்கிற எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற முதலமைச்சரும் கடுமையா எதிர்க்கிறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க.